Hi guys, welcome all. I am here to take the topic about formation of contract under the Sale of Good Act 1930. சேல் ஆஃப் குட் ஆக்ட்னா என்னன்னா எல்லா பிஸ்னஸ் டீலிங்ஸுக்கும் ஒரு ஆக்ட் இருக்கும். இந்த குட் சேல் பண்ணுற உள்ள ஆக்ட் தான் இந்த 1930 ஆக்ட். அதில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டியூட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் என்னெல்லான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் பை ஒன் என்னெல்லான்னு பார்க்கலாம். Contract of sale. The term contract of sale is defined in section 4.1. A contract of sale is a contract whereby the seller transfer or agrees to transfer the property in the goods to the buyer for a price. அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட். இது யாருக்கும் உள்ள கான்ட்ராக்ட்னா ஒரு செல்லருக்கும் பையருக்கும் உள்ள கான்ட்ராக்ட். இதில் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும்னா செல்லர் மூவபிள் குட்ஸை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான கன்சிடரேஷனாக அதுக்கான பேமெண்ட் செல்லர்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் இந்த கான்ட்ராக்ட். அதாவது இதில் மெயின் சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னா மூவபிள் குட்ஸ், நாட் இன்மூவபிள் குட்ஸ். அதாவது மூவபிள் குட்ஸ் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆக முடியும், நாட் இன்மூவபிள் குட்ஸ். தென் குட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். Goods means every kind of movable property and include stock and shares, growing crops, grass and things attached or forming part of the land. அதாவது எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டியே நம்ம குட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னெல்லாம் குட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னா ஷேர், அந்த மாதிரியான மூவபிள் நகரக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி ஆர் நாட் இன்க்ளூடட். அதாவது நான் நேரமே சொல்லியிருக்கேன், குட்ஸான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் மேட்ரும் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஆக்ஷனபிள் கிளைம்ஸும் மணியும் இன்வால்வ் ஆக முடியாது. தென் தேர்ட் ஒன், குட்ஸ் இன்க்ளூட் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு எக்ஸாம்பிளாக குட்வில், காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ஸ், வாட்டர், கேஸ், எலக்ட்ரிசிட்டி. அந்த குட்ஸ் பொறுத்தது வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இன்வால்வ் ஆக முடியும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆக முடியாது. தென் ஃபோர்த் ஒன், த டெஸ்ட் இஸ் இஃப் த ப்ராப்பர்ட்டி ஆன் ஷிஃப்டிங் இட்ஸ் சிச்சுவேஷன் டஸ் நாட் லாஸ் இட்ஸ் கேரக்டர், த செட் ப்ராப்பர்ட்டி ஷால் பி மூவபிள் அண்ட் ஃபால் வித்தின் த டெஃபினிஷன் ஆஃப் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். இந்த குட்ஸை 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் குட்ஸ், செகண்ட் ஒன் ஃபியூச்சர் குட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் கண்டிஜென்ட் குட்ஸ். எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் ஓன்ட் ஆர் பொசஸ்ட் பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் த கான்ட்ராக்ட், செக்ஷன் 6. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறப்போ அந்த குட்ஸ் செல்லர்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா அதுதான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். திருப்பியும் எக்ஸிஸ்டிங் குட்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்பெசிஃபிக் குட்ஸ், செகண்ட் ஒன் அசர்டைன் குட்ஸ், தேர்ட் ஒன் அன்அசர்டைன்ட் குட்ஸ். Contract of sale. The term contract of sale is defined in section 4.1. A contract of sale is a contract whereby the seller transfer or agrees to transfer the property in the goods to the buyer for a price. அதாவது சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட். இது யாருக்கும் உள்ள கான்ட்ராக்ட்னா ஒரு செல்லருக்கும் பையருக்கும் உள்ள கான்ட்ராக்ட். இதில் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும்னா செல்லர் மூவபிள் குட்ஸை பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கான கன்சிடரேஷனாக அதுக்கான பேமெண்ட் செல்லர்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் இந்த கான்ட்ராக்ட். அதாவது இதில் மெயின் சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னா மூவபிள் குட்ஸ், நாட் இன்மூவபிள் குட்ஸ். அதாவது மூவபிள் குட்ஸ் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆக முடியும், நாட் இன்மூவபிள் குட்ஸ். ஸ்பெசிஃபிக் குட்ஸ். Specific goods means goods identified and agreed upon at the time a contract of sale is made, section 214. ஸ்பெசிஃபிக் குட்ஸ்னால் என்னன்னா ஒரு பையர் செல்லர்கிட்ட எந்த குட்ஸ் வாங்கணும்னு விரும்புகிறாரோ அந்த குட்ஸை தான் செல்லர் பையருக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸ். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யூ கோ டு a showroom and identify particular bike or car. Important thing is these goods must be identified at the time of contract, not subsequently. அதாவது இப்போ ஒரு ஷோரூம் போகிறீங்க, ஒரு பைக்கை பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் எடுத்துருக்கீங்க. அப்போ அது செல் ஆகிடுச்சுன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அவங்க நம்ம கையில் தரும்போது நம்ம ஏது பைக்கை செலக்ட் பண்ணோமோ அதுதான் நமக்கு தரணுமே தவிர டிஃப்ரெண்ட்டாக
ஒரு பைக் வந்து தரக்கூடாது. அதான் இந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸ். ஒரு பையர் செல்லர்கிட்ட எந்த குட்ஸ் வாங்கணும்னு விரும்புகிறாரோ அதே குட்ஸை தான் செல்லர் வந்து பையருக்கு கொடுக்கணும். அதான் இந்த ஸ்பெசிஃபிக் குட்ஸ். Unascertained goods. Unascertained goods are goods indicated by description and not specifically identified. அதாவது அன்அசர்டைன் குட்ஸ்னா என்னென்னா, ஒரு பையர் செல்லர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த செல்லர் வந்து அதுக்கான டிஸ்கிரிப்ஷனையே சாம்பிளை மட்டும்தான் பையர்கிட்ட காட்டுவாங்க. அதுதான் அன்அசர்டைன்ட் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அசர்டைன்ட் குட்ஸ். Ascertained goods, though normally used as synonym for specific goods, may be intended to include goods which have become ascertained subsequently to the formation of the contract. Ascertained goodsனா எந்த குட்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. கான்ட்ராக்ட் போட்ட பிறகு மட்டும்தான் அந்த பையருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் இந்த அசர்டைன்ட் குட்ஸ். அதாவது எந்த குட்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது, கான்ட்ராக்ட் போட்ட பிறகு தான் அது என்ன குட்ன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் அசர்டைன்ட் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் குட்ஸ். Future goods means goods to be manufactured or produced or acquired by the seller after making the contract of sale. Section 2(6). அது ஃப்யூச்சர் குட்ஸ்னால் என்னென்னா, கான்ட்ராக்டு போடுறப்போ அந்த ப்ராடக்ட் வந்து செல்லர், அந்த குட் வந்து செல்லர் கையில் இருக்காது. கான்ட்ராக்ட் போட்ட பிறகு தான் பையர் என்ன கேட்குறாரோ அதை போயிட்டு செல்லர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வாங்குவாங்க. அதுதான் இந்த ஃப்யூச்சர் குட்ஸ். எக்ஸாம்பிளாக கீழே கொடுத்துருக்கேன். An agreement to sell future crops of a particular field implies an agreement to sell future goods. இதில் என்னன்னா, அந்த அவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த க்ராப்ஸ் வந்து அவங்க கையில் இல்லை, ஆனால் அவங்க வந்துட்டு அக்ரிமெண்ட் டு செல் ஃபியூச்சர் குட்ஸ், ஃப்யூச்சர் குட்ஸுக்காக இப்போவே கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஃப்யூச்சர் குட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கண்டிஜென்ட் குட்ஸ். Contingent goods depends upon a contingency which may or may not happen. Contingent goods are a part of future goods. Section 6(2). அதாவது contingent goodsனா ப்ரெடிக்ட் கரெக்டாக சொல்ல முடியாத குட்ஸ், மே ஆர் மே நாட் ஹேப்பன். இப்போது சப்போஸ் ஒரு காயின் இருக்குது, நம்ம ஹெட் ஆர் டெய்ல் போட்டு பார்க்குறோம், நமக்கு தெரியாது என்ன வரும்னு, ஹெட் ஆர் டெய்ல். ஸோ அது ப்ரெடிக்டாக கரெக்டாக சொல்ல முடியாது, மே நாட் ஹேப்பன். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏ அக்ரீஸ் டு செல் டு பி a specific rare painting provided he is able to purchase it from its present owner. This is a contract for the sale of contingent goods. அதாவது ஏ வந்து பிக்கு ஒரு ரேர் பெயிண்டிங் வந்து செல் பண்ண கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரெசன்ட் ஓனர் கொடுத்தா மட்டும்தான் ஏக்கு வந்து பிக்கு செல் பண்ண முடியும். அதாவது அந்த பெயிண்டிங் ப்ரெசன்ட் ஓனர் வந்து ஏக்கு கொடுத்தா மட்டும், செல்லருக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த செல்லர் வந்து பையருக்கு அந்த பெயிண்டிங் வந்து செல் பண்ண முடியும். இதுதான் கண்டிஜென்ட் குட்ஸ். சப்போஸ் இது வந்துட்டு இப்போ கொடுக்கலைனாலும் சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் நடக்க சான்ஸ் இருக்குது. இதுதான் இந்த கண்டிஜென்ட் குட்ஸ். Next one, essentials of contract of sale. First one, there must be at least 2 parties. அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸில் 2 பார்ட்டிஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆக முடியும், தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ ஒரு பையரும் செல்லரும் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸில் இன்வால்வ் ஆக முடியும். செகண்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அக்ரிமெண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ். அதாவது ஒரு செல்லர் ஒரு குட்டை வந்து பையருக்கு செல் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக அந்த செல்லர்கிட்ட இருக்க ஓனர்ஷிப் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரிமெண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ். Then third one, the subject matter of the contract must necessarily be goods. Sale of immovable property is not covered under this act. அதாவது நான் நேரமே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்ட் மேட்ரு என்னன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான், அதாவது எடுத்துகிட்டு போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸில் இன்வால்வ் ஆக முடியும். இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இன்வால்வ் ஆக முடியாது. சப்போஸ் அவங்க இன்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வாலிட் ஆகிடும். அதான் the subject matter of the contract must necessarily be goods. Sale of good movable property is not covered under this act.
தென் ஃபோர்த் ஒன், த கன்சிடரேஷன் இஸ் ப்ரைஸ். அதாவது ஒரு செல்லர் வந்து பையருக்கு அந்த ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அந்த பையர் வந்து கன்சிடரேஷனாக கண்டிப்பாக மணி மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ த கன்சிடரேஷன் இஸ் ப்ரைஸ். ஏ கான்ட்ராக்ட் சேல் மஸ்ட் பி மேபி இன் ரைட்டிங் ஆர் பை வேர்ட்ஸ். அதாவது கான்ட்ராக்ட் போடுறப்போ செல்லரும் பையரும் கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ குவான்டிட்டிஸ், எவ்வளோ ப்ரைஸ், எந்த டைம், எந்த டேட், என்ன குட்ஸ், அது ஸ்பெசிஃபிக் குட்ஸா, கண்டிஜென்ட் குட்ஸா, என்ன டைப்ஸ் அப்படின்னு அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் சைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த கான்ட்ராக்ட் சேல் மேபி இன் ரைட்டிங் ஆர் பை வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், all other essential of a valid contract must be present. நம்ம நேரமே பார்த்துருக்கோம், நிறைய எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்டை பற்றி படிச்சிருக்கோம். அதில் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் வந்து கன்சிடரேஷனாக இருக்கணும், த்ரெட்னிங் அதாவது கம்பல் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி கம்பல் பண்ணி ஒரு ஆள் அந்த கான்ட்ராக்டை இன்வால்வ் ஆகும்போது அந்த கான்ட்ராக்ட் வந்து தானே இன்வேலிட் ஆகி போயிடுது. தென் கப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது மைனராக இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் மைண்டடாகவும் இருக்கக்கூடாது. இது நம்ம நேரமே படிச்சிருக்கோம். கப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் மட்டும்தான் இந்த இதில் வந்துட்டு கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆக முடியும். அதாவது அன்சவுண்ட் மைண்டடாகவும் இருக்கக்கூடாது. தென் ஃப்ரீ கன்சென்ட், அதாவது கம்பல் பண்ணி யாரையும் இதில் வந்துட்டு இது பண்ணக்கூடாது. தென் வேஜரிங் அக்ரிமெண்ட்டு இருக்கக்கூடாது. இல்லீகல் டீலிங்ஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருக்க முடியாது. தென் டேமேஜ்டு குட்ஸும் நம்ம வந்து பையருக்கு கொடுக்கக்கூடாது. இது இவ்வளோ தான் எசென்ஷியல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். Hire purchase agreement. A hire purchase agreement is not a contract of sale, but only a bailment, and the property in the goods remain with the owner during the continuance of the bailment. The hirer has the following two options. He may purchase the goods after paying all the agreed installment. Second one, he may return the goods at any time and stop further payment of installments. ஹையர் பர்ச்சேஸ்னால் வாடகை கொள்முதல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு அசெட்டை வாங்குகிறோம், அதுக்காக இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் அமௌண்ட்டை பே பண்ணுறோம், அது கூட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பே பண்ணுறது தான் இந்த ஹையர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் டிஃப்ரென்ஸு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஹையர் பர்ச்சேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம பே பண்ணும்போது அந்த ஒரு செல்லர் வந்து பையருக்கு அந்த ப்ராடக்டை கொடுக்கும்போது தானே அந்த ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்டேருந்து பையருக்கு போகுது. ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேஸிங்கில் அப்படி இல்லை. ஃபுல் பேமெண்ட்டு பே பண்ண பிறகு தான் அந்த ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்டேருந்து பையருக்கு போகுது. இன்னும் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து சப்போஸ் இவங்களால் பே பண்ண முடியலைன்னா இவங்க வந்துட்டு அதை ரீசேல் பண்ணிக்கலாம். கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்து அதை வந்துட்டு ரீசேல் பண்ணிக்கலாம். தென் டெபாசிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான நஷ்ட ஈடை வந்து அவங்க பையர்கிட்டேருந்து நம்மளை செல்லருக்கு வந்து வாங்க முடியும். ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேஸில் வந்துட்டு ஏதாவது டிஃபால்ட்டு நடந்துச்சுன்னா எந்த ஒரு கம்பன்சேட்டிங் இல்லாமல் அந்த செல்லருக்கு அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போக எல்லா ரைட்ஸும் இருக்கும். அதுதான் இந்த ஹையர் பர்ச்சேஸ். அது இது வரைக்கும் கெட்டின அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லாமல் போயிடும். அதான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறது. இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் செல்லருக்கு என்ன பெனிஃபிட்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கும்போது நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதான் வந்துட்டு இந்த செல்லரோட பெனிஃபிட்டு. அதான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Essential of hire purchase agreement. First one, must be in writing and signed by all the consent party. Second one, the number of installments and the amount of each installment should be specified and stated in the hire purchase agreement. Third one, the hirer may terminate the hire purchase agreement at any time before the final payment when the agreement falls due. Fourth one, the owner may also terminate the hire purchase agreement under certain circumstances. தென் சேலுக்கும் ஹையர் பர்ச்சேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த பையர் பிகம்ஸ் த ஓனர் அண்ட் கெட்ஸ் ஆல் த ரைட்ஸ் ஆஃப் எ ஓனர். In higher purchase, the hirer does not becomes the owner, he is in the position of a bailey. இந்த சேலில் வந்து என்னென்னா, செல்லர் பையருக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஓனர்ஷிப் தானே
செல்லர்கிட்டேருந்து பையருக்கு போகுது. ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேசிங்கில் அப்படி இல்லை. இந்த ப்ராடக்ட்டு கொடுக்கும்போது ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ஹீ இஸ் இன் த பொசிஷன் ஆஃப் எ பெய்லி. ஓனர் வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னா பெய்லி பொசிஷனில் இருக்காங்க. செகண்ட் ஒன், சேல் இஸ் கவர்ன் பை த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1913. இந்த ஆக்ட் எப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1913. அதுவும் இந்த ஹையர் பர்ச்சேஸில் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972. தேர்ட் ஒன், த டைட்டில் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த செல்லர் டு த பையர் as soon as the contract is entered into. அதாவது கான்ட்ராக்டில் என்டர்ட் ஆகுறாங்க. அது ஒரு செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது தானே அந்த ஓனர்ஷிப் வந்து யாருக்கு போகுது, பையருக்கு போகுது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேஸில் எப்படின்னா ஒன்லி வென் ஆல் த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் பெய்ட் த ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹையரர். அதாவது எல்லா விதமான இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ண பிறகு மட்டும்தான் அந்த ஓனர்ஷிப்பு வந்து செல்லர்கிட்டேருந்து பையருக்கு போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் ஃபோர்த் ஒன், த செல்லர் டேக்ஸ் த ரிஸ்க் ஆஃப் எனி லாஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்சால்வன்சி ஆஃப் தி பையர். அதாவது நான் நேரமே சொல்லியிருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் போய் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹையர் பர்ச்சேஸ்லிங்கில் எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. அந்த செல்லர் என்ன செல்லருக்கு அந்த ப்ராடக்டை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போக எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணலைன்னா இவங்களுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போக எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. அதான் இந்த ஹையர் பர்ச்சேஸிங். Next of all, we going to see the topic condition and warranty. Condition. It is a stipulation which is essential to the main purpose of the contract. Warranty. A stipulation in contract of sale which reference of goods which are the subject thereof may be a condition or warranty. அதாவது கண்டிஷன்னா எசென்ஷியல் டு த கான்ட்ராக்ட், அதாவது மெயின் கண்டிஷன். அது ஒரு பொருளை விற்காமல் அது விற்கிறதுக்கு உரிமை இருக்கிறது தான் இந்த கண்டிஷன்னு சொல்லுவாங்க. வாரண்டின்னா கொலாட்ரல் டு த கான்ட்ராக்ட், அதாவது ரொம்ப முக்கியம் இல்லாததுன்னு சொல்கிறத வாரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி பேக் பண்ணியிருக்கணும், இவ்வளோ கிராம் பேக் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வாரண்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மெயின் கண்டிஷன் என்னென்னா, கண்டிஷன் ப்ரீச்சாக இருந்ததுன்னா பையருக்கு என்ன ரைட்டுன்னா இந்த கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்ல எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கும். ஆனால் இந்த வாரண்டியில் ப்ரீச்சாக இருந்துச்சுன்னா பையருக்கு கான்ட்ராக்ட் வேண்டான்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்க வந்து டேமேஜஸாக வாங்கணும். பையருக்கான ஒரு கண்டிஷன், அவங்களுக்கு வாரண்ட்டி பையருக்கு வந்து கண்டிஷனாக வாரண்டியை எடுக்க எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதான் வந்துட்டு இதில் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், when a condition can be treated as warranty, section 13. அதாவது when a condition can be treated as warranty, section 13ல என்ன சொல்கிறாங்கன்னா, first of all, buyer waives the condition. Second one, to treat the breach of condition as a breach of warranty. Third one, in case the contract is not severable unless there is a term in the contract of that effect. Fourth one, if the condition becomes impossible or if the performance of condition is otherwise excused. அதாவது இந்த செக்ஷன் 13ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷன் ஆஃப் வாரண்ட்டி சில சட்டப்படி சொன்னாலும் அதுக்கு வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். அதான் இந்த செக்ஷன் 13ல் சொல்லியிருக்காங்க. when a condition can be treated as warranty, இதுதான் செக்ஷன் 13ல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது கண்டிஷன் ஆஃப் வாரண்டியை சில சட்டப்படி வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கு வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். அதான் இந்த செக்ஷன் 13ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்ட்டி, செக்ஷன் 14 to 15ல் என்ன சொல்லாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வாரண்ட்டி as to the title and position, செக்ஷன் 14ல் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், கண்டிஷன் as to the description, செக்ஷன் 15ல் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், கண்டிஷன் as to the quality or fitness, செக்ஷன் 16ல் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கண்டிஷன் as to the matching with the samples, செக்ஷன் 17ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாரண்டிஸ் as to the title and position, செக்ஷன் 14. செக்ஷன் 14ல் இது வாரண்ட்டி டு த டைட்டில் அண்ட் பொசிஷன். செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செல்லர் will have a right to sell the goods when the property in goods is transferred.
அதாவது ஒரு டைட்டில் இருக்கணும். ஒரு ஆள் வந்து அந்த குட்ஸை வந்து விற்கும்போது அதுக்கான உரிமை வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. வில் ஹாவ் எ ரைட் டு செல் த குட்ஸ் when the property in goods is transferred. சப்போஸ் இவன் ஒரு திருட்டு பொருளை வாங்கிட்டு வந்து செல் பண்ணுறாங்கன்னா அவன்கிட்ட அது விற்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லை. ஸோ இந்த செக்ஷன் 14 ஃபஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, செல்லர் will have a right to sell the goods when the property in goods is transferred. அதாவது அந்த பொருளை விற்கும்போது அதுக்கான உரிமை வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், buyer will enjoy peaceful possession. அதாவது விற்கிறது மட்டும் இல்லை, பொசிஷனும் கொடுக்கணும். அதாவது டைட்டில் இருக்கணும், பொசிஷனும் கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்துட்டு காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறான். அப்போது அவனுக்கு அந்த பொருளை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுதான் இம்ப்ளைடு வாரண்டி பொசிஷன். அதாவது பையர் வில் என்ஜாய் பீஸ்ஃபுல் பொசிஷன். தி தேர்ட் ஒன், குட்ஸ் ஷால் பி ஃப்ரீ ஆஃப் எனி சார்ஜ் ஆர் என்கம்பரன்ஸ் தேர் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் எனி தேர்ட் பர்சன் விச் ஹேஸ் நாட் பீன் டிக்ளைடு. அதாவது இப்போ அந்த பொருளை வந்து ஒரு பையருக்கு விற்கிறான், தேர்ட் பார்ட்டி வந்து இவன் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனால் காசு தரலாம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. அதாவது உரிமை இருக்கிறது கண்டிஷன், பொசிஷன் கொடுக்கணும், என்கம்பரன்ஸ் இருக்கக்கூடாது, இது வாரண்டி. அதான் வந்துட்டு இந்த செக்ஷன் 14 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. குட் ஷால் பி ஃப்ரீ ஆஃப் எனி சார்ஜ் ஆர் என்கம்பரன்ஸ் தேர் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் எனி தேர்ட் பர்சன் விச் ஹேஸ் நாட் பி டிக்ளைர்ட். அதான் இந்த செக்ஷன் 14 சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கண்டிஷன் அஸ் டு த டிஸ்கிரிப்ஷன். செக்ஷன் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஒன், த குட்ஸ் வில் கரஸ்பாண்ட் வித் த டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு பொருளை வந்து டிஸ்கிரிப்ஷன் வடி விற்றேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த பொருள் வந்து ஒத்து போகணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. இப்போது சப்போஸ் ஒரு கோகனட் ஆயில் ஃபஸ்ட்டு கிரேடு கேட்குறாங்கன்னா அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிரேட் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர செகண்ட் கிரேடோ தேர்ட் கிரேடோ கொடுக்கக்கூடாது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது த குட்ஸ் வில் கரஸ்பாண்ட் வித் த டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் படி தான் விற்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒத்து போகணும். அதான் அதில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், த குட்ஸ் வில் கரஸ்பாண்ட் வித் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சாம்பிள் இஃப் த சேல் இஸ் பை போத். அதாவது என்ன சாம்பிள் காட்டுறீங்களோ, என்ன டிஸ்கிரிப்ஷன் காட்டுனீங்களோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். சாம்பிள் காட்டுறது ஒன்று, விற்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. த குட்ஸ் வில் கரஸ்பாண்ட் வித் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சாம்பிள் இஃப் த சேல் இஸ் பை போத். அதாவது சாம்பிள் காட்டுறது ஒன்று, விற்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது, ரெண்டுமே. அதாவது ஒரு பொருளை டிஸ்கிரிப்ஷன் படி விற்றேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் ஒத்து போகணுமே தவிர அது டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த செக்ஷன் 15 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், implied condition as to a quality. செக்ஷன் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, subject to the provisions of this act and of any other law for the time being in force, there is no implied warranty or condition as to the quality or fitness for any particular purpose of goods supplied under a contract of sale. அதாவது இதில் என்ன குவாலிட்டியும் ஃபிட்னஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. நார்மலி குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது பையரோட கடமை. அது செல்லரோட நாலேஜும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு இந்த பர்பஸுக்கு கேட்டாங்கன்னா அது கொடுக்கணும்னு கேட்டால் அது கூட ஒத்து போனால் அதான் இந்த செக்ஷன் 60. அதாவது செல்லரோட நாலேஜையும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு இந்த பர்பஸ்க்காக இது கொடுங்கன்னு கேட்டால் அது கூட ஒத்து போனால் தான் இந்த செக்ஷன் 16 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அண்ட் ஆஃப் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் தேர் இஸ் நோ இம்ப்ளைடு வாரண்டி ஆர் கண்டிஷன் அஸ் டு த குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ் ஃபார் எனி பர்டிகுலர் பர்பஸ் ஆஃப் குட்ஸ் சப்ளைட் அண்டர் ஏ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அதான் இந்த செக்ஷன் 16 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ளைடு கண்டிஷன் அஸ் டு த மெர்கன்டைல் குவாலிட்டி. செக்ஷன் 16(2) என்ன சொல்கிறதுனா, இன் கேஸ் த குட்ஸ் ஆர் பாட் பை டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் எ செல்லர் அண்ட் த செல்லர் டீல்ஸ் இன் குட்ஸ் ஆஃப் தேட் டிஸ்கிரிப்ஷன் தென் தேர் இஸ் அன் இம்ப்ளைடு கண்டிஷன் தட் த குட்ஸ் ஷால் பி ஆஃப் தேட் மெர்கன்டைசபிள் குவாலிட்டி. But in case the buyer has examined the goods, this warranty will not extend to those defects which such examination would have ordinarily revealed. அதாவது மெர்கன்டைபிள்
மெர்கண்டபிள் குவாலிட்டின்னா விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். சப்போஸ் ஒரு 50 பிஸ்கெட்ஸ் வந்துட்டு செல்லர் வந்து பையருக்கு கொடுக்குறாருன்னா அந்த பையர் பார்க்கும்போது அது எக்ஸ்பைரி டேட் ஆச்சு, இதுதான் மெர்கண்டபிள் குவாலிட்டின்னு சொல்ல. இவரால் அது விற்க முடியாது, இது ஒரு கண்டிஷன். அதாவது அது வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கு, எக்ஸ்பைரி டேட் ஆச்சு, அது வந்துட்டு செல் பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ இதுதான் மெர்கண்டபிள் குவாலிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு கண்டிஷன், இவரால் அது விற்க முடியாது, எக்ஸ்பைரி டேட் ஆச்சு, இதை தான் மெர்கண்டபிள் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. தென் யூசேஜ் ஆஃப் ட்ரேட் செக்ஷன் 16(3). An implied warranty or condition as to a quality or fitness for a particular purpose may be announced by the usage of trade. In case there is trade practice regarding fitness for a particular use, it will apply. Next one, sale by sample. Section 17(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a contract of sale is a contract for sale by a sample whereas there is a term in the contract express or implied to that effect. First one, that the bulk shall correspond with the sample in quality. Second one, that the buyer shall have a reasonable opportunity of comparing the bulk with the sample. Third one, that the goods shall be free from any defect, rendering them unmerchantable, which would not be apparent on reasonable examination of the sample. அதாவது சாம்பிள் படி இருக்கான்னு இதில் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பையருக்கு டைம் கொடுக்கணும், ரீசனபிள் டைம் செக் பண்ண கொடுக்கணும். வெளியில் தெரியாமல் வெளியில் தெரியாமல் உள்ள வந்துட்டு அந்த ப்ராடக்டில் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அதான் இந்த சேல் பை சாம்பிள் செக்ஷன் 17(1) சொல்கிறாங்க. அதாவது செக் பண்ணுறவங்களுக்கு டைம் கொடுக்கணும், ரீசனபிள் டைம் கொடுக்கணும், வெளியில் தெரியாமல் உள்ள எந்த மிஸ்டேக்ஸும் அந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடாது. அதான் இந்த செக்ஷன் 17(1) வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ.